அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 12/8/2024 ஆடி மாதத்தின் 27ஆம் நாள் திங்கட்கிழமை அஷ்டமி. இன்று இரவு 12 மணிக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும், அதாவது 9 மணிக்கு மேல 12 மணிக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் நான் இப்ப சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. எதிரி தொல்லை நீங்கும், கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும், நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும், முன்னோர் சாபம் கூட இந்த பரிகாரத்தால நீங்கும்னு சொல்லப்படுது. அஷ்டமி திதி பைரவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த திதி. இந்த நாள்ல நீங்க சிவாலயம் போனீங்கன்னா தவறாம அபிஷேகத்திற்கு உங்களால முடிந்த பொருட்களை இன்று சிவாலயத்துல பைரவருக்கு நிறைய அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். தவறாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. போக முடியாதவங்க தவறாம இன்று வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். தவறாம அந்த தீபத்தை ஏத்துங்க. எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமா தீரும். அதே போல இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா உங்கள் கடன் தீர்வதற்கான நல்ல சூழலை உண்டு பண்ணி கொடுக்கும். ஒருத்தரால வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா கண்திஷ்டி தோஷங்களும், எதிரிகள் ஒரு விஷயத்த இவன் ஒளிஞ்சு போகணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது நடந்தே தீரும். அதுதான் பிரபஞ்சத்தோட சக்தியே. எது நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கோ அது கண்டிப்பா நமக்கு நடக்கும். அதனால் அதை தடுப்பதற்கு தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல கை கால் முகம் எல்லாம் நல்லா அலம்பிக்கணும். எந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியுமே நல்ல கை கால் ரெண்டுமே, கை மூட்டு வரைக்கும் கால் மூட்டு வரைக்கும் முகத்தை நல்லா அலம்பிட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க. ஒரே ஒரு வெற்றிலையும் 3 மிளகையும் எடுத்துக்கோங்க. வெத்தலையில மிளகை வைங்க. வச்சு நல்லா உங்க 2 கையிலையும் வெத்தலையை வந்து மடிச்சிருங்க. மிளகு உள்ள வச்சுட்டு வெத்தலையை மடிச்சுட்டு உங்க உள்ளங்கையில வச்சு நல்லா வெத்தலையை கசக்கிக்கோங்க. அந்த வெத்தலையோட சாறு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளில் எல்லா இடத்துலையும் படணும். அதை மாதிரி நல்லா வந்து நீங்கள் நல்லா அந்த வெத்தலையும் மிளகையும் சேர்த்து உங்கள் கைகளில் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கும். மாந்திரிக ரீதியாகலாம் ஒருத்தர்கிட்ட தீய சக்திகள் இருந்தது அப்படின்னா இந்த முறையை வந்து பின்பற்றுவாங்க. அதை நம்ம அஷ்டமி திதியில் நமக்கு நாமே செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமா நீங்கும். அப்படி செஞ்சு முடிச்சுட்டு உங்க உள்ளங்கையில வலது உள்ளங்கையில வச்சு உங்க தலையவே நீங்க 3 முறை வலமிருந்து இடம் 3 முறை, இடமிருந்து வடம் 3 முறை சுத்திட்டு தூக்கி போட்டுருங்க. வெளியில வீட்டு வாசலுக்கு வெளியில கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு நல்லா கை கால்லாம் அலம்பிட்டு அதன் பிறகு தூங்க செல்லுங்கள். இந்த அஷ்டமி நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்களும், எதிர்மறை ஆற்றலும், தீய சக்திகளின் பாதிப்பும் நிச்சயமாக நீங்கும். பணம் சேரும் சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர். மகா பெரிவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.